அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் 6ல் வக்ரம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக, செவ்வாயின் வக்ர பயிற்சி காரணமாக டிசம்பர் 4ஆம் தேதி முதல் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, எதை செய்தாலும் நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஜென்ம சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய் 6ல் இருப்பது சிறப்பான வளர்ச்சிக்கு நிச்சயமாக உறுதுணையாக அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக இருக்கிறார். எனவே இந்த வேளையில் செவ்வாய் வக்ரம் பெறுவதால் சாதகமான சூழலும் சாதகமற்ற சூழலும் ஏற்படுங்க. ஆனால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புவதால் கும்பராசிக்காரர்கள் துரிதமாக நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்த்த பணிகள்ல சற்று மந்தமாக நடைபெறுவதற்கான சூழல் உருவாகும். ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாய். அவர் வக்ரகதியில் திரும்புவதால் சில பணிகள் துரிதமாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க முடியாமல் மந்தமாக நடைபெறுவதற்கான சூழல் உருவாகிறது. எனவே மந்தமாக நடைபெறுகிறது என்று எண்ணி கவலைப்பட வேண்டாம். அவை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் தங்களுடைய வாழ்வில் செழுமையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது செவ்வாய் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன், விளையாட்டுக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க. பல துறைகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் கும்பராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பல துறைகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய இந்த வேளையில் வக்ரம் பெற்றாலும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களை உடனடியாக சரி செய்யக்கூடிய வகையில் 6ல் வலுவாக விற்றிருக்கிறார். அவர் 5ஐ நோக்கி நகர்வதும் பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தாது. எனவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நவகிரகங்களிலே குரு, ராசியின் அதிபதியான சனி, இந்த 2 கிரகங்களை தவிர்த்து சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது செவ்வாய் மட்டும் என்று தெள்ள தெளிவாக உறுதியாக சொல்லிவிடலாம். ஏனென்றால் நவகிரகங்கள்ல இந்த 3 கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாயினுடைய பார்வை மிக வலுவாக ஜென்ம ராசி 9 மற்றும் 12 ஆகிய இடங்களில் பதிகிறதுங்க. குறிப்பாக ராசியின் அதிபதியான சனியை செவ்வாய் பார்க்கிறாருங்க. சனியும் செவ்வாயை பார்க்கிறார். சனி செவ்வாய் பார்வையானது பொதுவாக சாதகமான நன்மையை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் என்பது யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் ஜென்மராசிக்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம். 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகளில் இழந்த பல சொத்துக்களை மீட்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். புதிய பல அதிரடியான சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது 9 மற்றும் 12 ஆகிய இடத்தையும் பார்க்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய வகையில் வக்ரகதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதால் நல்ல மாற்றம் உண்டு. அதிலும் குறிப்பாக யோகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையின்றி தாமதமின்றி சிறப்பாக கைகூடுங்க. திடீரென கல்யாணம் உள்ளிட்ட
பல சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதற்கான முதன்மையான யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக அதிரடியான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதைவிட மிக வலுவாக விரயஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே திட்டமிடுவதை காட்டிலும் ஜென்ம சனியில் 7.5 சனியில் ஜென்ம சனி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என அடுக்கடுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆதங்கம் விலகக்கூடிய வகையில் குடும்பத்துடன் இணைந்து குதூகலமும் கொண்டாட்டமும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான இனிமையான தருணங்களை கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக அடுத்த ஒரு மண்டலத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முன்கோபத்தை தவிர்த்து அனைவருக்கும் மதிப்பளித்து தடாலடியாக அனைத்து விதமான பணிகளை செய்யாமல் பொறுமையாகவும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு. அன்பும் பாசமும் ஒருவருக்கொருவர் அதிகரிக்குங்க. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு. உத்தியோகத்தில் உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகம் சார்ந்த சிரமங்களை, பிரச்சனைகளை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் நேர்வழியில் நீங்கள் செயல்பட்டாலே போதும். உங்களுக்கு எதிராக பலர் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை பின்னிருந்தாலும் அவை அனைத்துமே முறியடிக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் என்பதிலும் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது தொழில்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் விலகி உங்களுடைய பல திட்டங்களை இந்த தருணத்தில் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய். எனவே மிகப்பெரிய அளவிலான தடைகளை கூட தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு. புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள், வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் திறமை இல்லையே, நமக்கு வாய்ப்பு அமையவில்லையே, பல்வேறு வகையான தோஷங்கள் நம்மளை துரத்துகிறதே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாற்றம் கிடைக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என செயல்படக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உருவாகும். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் அவற்றை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கப் போகிறது. கடினமாக உழைக்க வேண்டிய சூழலாக இருப்பதால் சற்று உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இரவு பகல் பாராமல் உழைத்தால் மட்டும் பத்தாது, ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நன்மையை பெற்றுத்தரும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று சந்தித்து வாருங்கள். பல்வேறு வகையான தடை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான பிரச்சனைக்கு நல்ல தீர்வும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான வளர்ச்சியும் சிறப்பான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதே சமயம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும்.